ஹலோ குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி A to Z அனாலிசிஸ் ஆஃப் த ஹிந்து எடிட்டோரியல். நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 2 எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நீங்க ஒருவேளை பிகினரா இருந்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு புரியலன்னா தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை சத்தமா சொல்லி பாருங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த மாதிரி ஒரு 6 months நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யோர் இங்கிலீஷ் வில் பி அட் another level. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டிபி பத்தினது. தலைப்பை பாருங்க. ஸ்விங் பட் டு நாட் மிஸ் on India and the WHO's Global Tuberculosis Report 2025. ஸ்விங் பண்ணுங்க, ஆனா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்தியா மற்றும் WHO-வோட குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2025 பத்தி தான் இந்த ஆர்டிகல். இந்தியாஸ் பேட்டில் அகெயின்ஸ்ட் டிபி வில் நீட் ரெனியூட் விகர் அண்ட் ஃபோக்கஸ். டிபிக்கு எதிரான இந்தியாவோட போராட்டத்துக்கு புத்துணர்ச்சியோட ஒரு வீரியமும் கவனமும் தேவைப்படும். ஓகே, உள்ள என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். The World Health Organization's Global Tuberculosis Report 2025, WHO-வோட 2025க்கான உலக காசநோய் அறிக்கை was a mixed bag for India. இந்தியாவுக்கு ஒரு மிக்ஸ்ட் பேக்கா இருந்திருக்கு. மிக்ஸ்ட் பேக்னா என்ன? கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்கு, கொஞ்சம் கெட்ட விஷயமும் இருக்கு. ஒரு மாதிரி கலந்து கட்டி அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். While the tuberculosis TB incidence had the highest decline rate globally, உலக அளவுல பார்க்கும்போது டிபி பாதிப்பு விகிதம் நம்ம நாட்டில தான் அதிகமா குறைஞ்சிருக்கு. பை 21% from 237 per lakh population in 2015. 2015ல 1,237,000 பேர்னு இருந்த பாதிப்பு 21% குறைஞ்சு 215, அதாவது 1,187,000 பேரா வந்திருக்கு. இந்தியா ரிமைன்ஸ் among the countries with the highest rates of TB. ஆனாலும் உலகத்திலேயே அதிக டிபி பாதிப்பு இருக்கிற நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் இருக்கு. bearing 25% of the world's burden. உலகத்தோட மொத்த டிபி சுமையில 25% நம்ம தலையில தான் விழுது. This also means that India recorded the maximum number of cases of TB in 2024. இதோட அர்த்தம் என்னன்னா 2024ல உலகத்திலேயே அதிக டிபி கேசஸ் பதிவானது இந்தியாவில தான். Within the country, உத்தர் பிரதேஷ் has the highest number of cases. நாட்டுக்குள்ள பார்த்தா உத்தர் பிரதேசத்துல தான் அதிக கேசஸ். followed by மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் மத்திய பிரதேஷ். அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் வருது. டெல்லி ஹேஸ் த ஹையஸ்ட் டிபி இன்ஃபெக்ஷன் ப்ரிவிலன்ஸ் ரேட். டெல்லியில தான் டிபி தொற்று பரவல் விகிதம் அதிகமா இருக்கு. தோ இட்ஸ் ஆக்சுவல் கேஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் தட் ஹை. ஆனா அவங்களோட மொத்த கேஸ் கவுண்ட் அவ்வளவு அதிகம் இல்ல. As far as multi-drug resistant TB, MDR-TB is concerned, MDR-TB, அதாவது பல மருந்துகளுக்கு கட்டுப்படாத டிபியை பொறுத்த வரைக்கும் the scenario seems quite challenging. நிலைமை ரொம்பவே சவாலா தெரியுது. இந்தியா, as per the report, இந்த ரிப்போர்ட் படி இந்தியா also recorded the highest number of drug-resistant TB cases in 2024. 2024ல மருந்துக்கு கட்டுப்படாத டிபி கேசுகள்லையும் நாம தான் ஃபர்ஸ்ட். accounting for 32% of global MDR and RR-TB cases. உலக அளவுல இருக்கிற MDR-TB மற்றும் RR-TB சந்தர்ப்பங்கள்ல 32% நம்ம கிட்ட தான் இருக்கு. With a treatment success rate of new and treated cases hovering at 90%, புதுசா வந்த மற்றும் சிகிச்சை எடுத்த சந்தர்ப்பங்களில் சிகிச்சை வெற்றி விகிதம் 90% கிட்ட இருக்கு. And at 77% for MDR RR-TB cases started on second line treatment. ஆனா இந்த MDR RR-TB வழக்குகளுக்கு 2ஆம் கட்ட சிகிச்சை கொடுக்கும்போது வெற்றி விகிதம் 77% தான். The saga of the mixed bag continues. So அந்த mixed bag கதை இங்கேயும் தொடருது. ஒரு பக்கம் சக்சஸ், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சுமார். India's TB mortality rate dropped from 28 deaths per 1 lakh population in 2015. இந்தியாவோட டிபி இறப்பு விகிதம் 2015ல 1,28,000 இருந்தது. 2024ல 1,21,000 குறைஞ்சிருக்கு. இது நல்ல விஷயம். Despite this improvement, இந்த முன்னேற்றம் இருந்த போதிலும் the figure is still over 3 times higher than the government's elimination target. இந்த எண்ணிக்கை அரசாங்கத்தோட ஒழிப்பு இலக்கை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. நம்ம ஒரு டார்கெட் வச்சோம், ஆனா அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறது கொஞ்சம் வருத்தம்தான். இந்தியா has missed the target it set for itself. இந்தியா தனக்குத்தானே வச்சுக்கிட்ட இலக்கை தவற விட்டுருச்சு.
having advanced for itself the aim to eliminate TB by 2025. 2025க்குள்ள TB-ய ஒழிக்கணும்னு ஒரு இலக்க முன்னாடியே செட் பண்ணியிருந்தாங்க. 5 years before the global target of 2030. உலகத்தோட இலக்கு 2030. ஆனா நம்ம 5 years முன்னாடியே முடிப்போம்னு சொன்னோம். நம்ம ஆஸ்பிரன்ஸ் மாதிரி தான் 1 yearல UPSC கிளியர் பண்ணணும்னு டார்கெட் கீழே வச்ச பிறகு அது அப்புறம் அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்து 5th attempt வரைக்கும் போற மாதிரி. While incremental gains have not showed up to a dramatic result, இந்த சின்ன முன்னேற்றங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய வியத்தகு முடிவை தரலனாலும் this indeed has meant several million lives saved over the years. உண்மையிலே இதனால பல மில்லியன் உயிர்கள் வருஷங்களை காப்பாற்றப்பட்டிருக்கு. In this then there is hope for a successful TB control program. இதிலிருந்து பார்க்கும்போது ஒரு வெற்றிகரமான TB கட்டுப்பாட்டு திட்டத்துக்கான நம்பிக்கை இருக்கு. In a country that has been battling TB for decades, பல பத்தாண்டுகளா TB-யோட போராடிட்டு இருக்க நம்ம நாட்டுல. Among the factors that have contributed to the gains include, இந்த முன்னேற்றங்களுக்கு பங்களித்த காரணிகள் என்னன்னா, harnessing advanced technologies, மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது, including AI and newer tools for molecular diagnosis and rapid detection of infection and resistance. AI மூலக்கூறு கண்டறிதல், தொற்று மற்றும் மருந்து எதிர்ப்பை வேகமா கண்டுபிடிக்கிற கருவிகள் உட்பட. Facilitating better nutrition to prevent TB in susceptible populations. எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு TB வராம தடுக்க சிறந்த ஊட்டச்சத்து வழங்குறது. A scheme tailored to address drug-resistant forms of TB. மருந்துக்கு கட்டுப்படாத TB-யை சமாளிக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திட்டம். And the introduction of newer therapies. புதிய சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தியது. The National TB Elimination Program has set itself on a progressive path for the future. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எதிர்காலத்துக்காக ஒரு முற்போக்கான பாதையில தன்னை அமைச்சுக்கிட்டு இருக்கு. பட் unless crucial issues, ஆனா சில முக்கியமான பிரச்சனைகள் such as gaps in diagnosis, particularly in rural areas, கண்டறிதலில் உள்ள இடைவெளிகள் குறிப்பா கிராமப்புறங்களில், taking care of stark socio-economic disparities, கடுமையான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கவனிக்கிறது, and the high MDR-RRTB case burden, அதிக MDR-RRTB வழக்குகள் சுமை, frequent drug shortages, அடிக்கடி மருந்து தட்டுப்பாடு and looming malnutrition, மற்றும் தலைக்கு மேல தொங்குற ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளை வீரியத்தோட கையாளலைனா, Indian efforts will continue to stay in the realm of swing and miss. So, actionல இறங்கணும், ஆனா டார்கெட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், ஒரு சின்ன பிரேக். நீங்க இங்கிலீஷ் வொக்காபுலரியை ஈஸியா மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுறீங்களா? ஐடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் படிச்சாலும் மறந்து போகுதா? கவலையை விடுங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப், அதுல இருக்கிற யுனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஒரு வாட்டி படிச்சா, எக்ஸாம்ல அடிச்சா, போஸ்ட்டை தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த புது முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் இருக்கு. சோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். ஓகே, இப்போ வாங்க அடுத்த எடிட்டோரியல்குள்ள போலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக், டேட்டா ப்ரொடெக்ஷன் பத்தினது. Too little, much later on the Digital Personal Data Protection Rules 2025. ரொம்ப கம்மியா, ரொம்ப லேட்டா Digital Personal Data Protection Rules 2025 பத்தினது. The Digital Personal Data Protection Rules undermine right to information. இந்த விதிகள் தகவல் அறியும் உரிமையை பலவீனப்படுத்துது. Over 8 years have passed. 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு since the Supreme Court of India held privacy to be a fundamental right. நம்ம சுப்ரீம் கோர்ட் பிரைவசியை, அதாவது தனிப்பட்ட உரிமையை ஒரு அடிப்படை உரிமையா அறிவிச்சு. In the interceding years, இந்த இடைப்பட்ட வருஷங்கள்ல 3 separate drafts for a data protection law have been floated. தரவு பாதுகாப்பு சட்டத்துக்காக 3 தனித்தனி வரைவுகள் கொண்டு வரப்பட்டுச்சு. With little visibility into how the final contours of the act took shape. ஆனா அந்த சட்டத்தோட இறுதி வடிவம் எப்படி உருவாச்சுங்கிறதைய வெளிப்படைத்தன்மையே இல்லை. இது என்னன்னா, சட்டத்தை கொண்டு வர சொன்னா 3 டிராஃப்ட்ஸ் கொண்டு வராங்க. ஆனா என்னதான் டிராஃப்ட்ஸ் கொண்டு வந்தாலும் அதை ஃபைனலைஸ் பண்ண இருந்த அந்த டிராஃப்டோட எந்த ஒரு பாயிண்ட்டையும் வெளிப்படைத்தன்மையோட யாருக்குமே தெரியப்படுத்தல.
The 2023 law achieved simplification of the 2018 draft with some important protections for user data baked into law. 2023 சட்டம் 2018 வரைவை எளிமைப்படுத்தியது. பயனர்களோட டேட்டாவுக்கு சில முக்கியமான பாதுகாப்புகளையும் சட்டத்துல சேர்த்திருந்தாங்க. But this was at the cost of giving a wide berth for government organizations to handle the data of Indians. ஆனா இதுக்கு கொடுத்த விலை என்னன்னா அரசாங்க அமைப்புகளுக்கு இந்தியர்களோட டேட்டாவை கையால பெரிய இடம் கொடுத்துட்டாங்க. Putting in place an anemic Data Protection Board of India and cruelly amending the Right to Information Act 2005. ரொம்ப கொடூரமா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 திருத்தினாங்க. Setting back major advances in transparency achieved over the last 2 decades. கடந்த 20 வருஷமா வெளிப்படைத்தன்மையில நாம அடைஞ்ச பெரிய முன்னேற்றங்களை இது பின்னுக்கு தள்ளிடுச்சு. This is a huge setbackங்க. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை ரொம்ப கொடூரமா திருத்தினாங்க. அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த பிக் ப்ராக்ரஸ் அது பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னா இது ஒரு ஹியூஜ் செட்பேக்கா தான் பார்க்க முடியும். ஏன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதையே இப்ப கொடூரமா திருத்தினாங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு வந்துடும். The Digital Personal Data Protection Rules 2025 notified on November 14, 2025. நவம்பர் 14, 2025 அறிவிக்கப்பட்ட இந்த Digital Personal Data Protection Rules 2025 do little to repair the glaring gaps and damage from the Parent Act. தாய் சட்டத்துல இருந்த பெரிய ஓட்டைகளையும் சேதங்களையும் சரி செய்ய பெருசா ஒன்றும் பண்ணல. In fact, they delay the implementation of practically all key protections to 2027. உண்மையில இது முக்கியமான எல்லா பாதுகாப்புகளையும் செயல்படுத்துறத 2027 வரைக்கும் தள்ளி வைக்குது. While implementing the dilution of the RTI Act immediately. ஆனா RTI சட்டத்தை நீர்த்து போக செய்யறத மட்டும் உடனே செயல்படுத்துது. பாத்தீங்களா, மக்களுக்கு பாதுகாப்பு தரத 2 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களாம். ஆனா அவங்க கேள்வி கேட்கிற உரிமையை பிடுங்கிறத உடனே பண்ணுவாங்களாம். Public information officers are now authorized to decline any personal information. பொது தகவல் அதிகாரிகள் இப்போ எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் கொடுக்க மறுக்கலாம். Except what is already required to be published by other laws. மற்ற சட்டங்கள் படி ஏற்கனவே வெளியிடப்பட வேண்டிய தகவல்களை தவிர and all too thin slice of the pie for citizens seeking accountability. இது பொறுப்பு கூறலை தேடும் குடிமக்களுக்கு கிடைக்கிற பையில ஒரு ரொம்ப மெல்லிசான ஸ்லைஸ் மாதிரி தான். அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. This is after the government dragged out a 3-month consultation period for draft rules which were already delayed. ஏற்கனவே தாமதமான வரைவு விதிகளுக்கு 3 மாச ஆலோசனை காலத்தை அரசாங்கம் இழுத்தடிச்சதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. And launched the final form in the heat of the day the Bihar Assembly election results were announced. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அந்த பரபரப்பான நாள்ல பார்த்து இதோட இறுதி வடிவத்தை வெளியிட்டாங்க. மக்கள் எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல கவனமா இருக்கும்போது சைட்ல இதை பாஸ் பண்ணிடலான்னு ஒரு பிளான் போல. The delays to reach this point were unfortunate in January when the draft rules were put out. இந்த நிலையை அடைய ஏற்பட்ட தாமதங்கள் ஜான்வரியில வரைவு விதிகள் வெளியிடப்பட்டப்போ துரதிருஷ்டவசமானது and are inexcusable now. ஆனா இப்போ அது மன்னிக்க முடியாதது. Little has been changed in the rules final form. இந்த விதிகளோட இறுதி வடிவத்துல பெருசா எதுவும் மாத்தப்படல. And the 12 to 18 months of a compliance timeline இணங்கி நடக்கிறதுக்கு 12 to 18 மாசம் வரைக்கும் காலக்கெடு கொடுத்திருக்காங்க. Or even for giants of technology industry that have known about this framework well in advance. இந்த கட்டமைப்பு பத்தி முன்னாடியே நல்லா தெரிஞ்சிருந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கூட இவ்ளோ டைம் கொடுத்திருக்காங்க. Does not stand the test of good faith. இது ஒரு நல்ல நோக்கத்தோட செஞ்சதா ஏத்துக்க முடியல. The lack of independence of the institutional framework underpinning these equivocations is particularly worrying. இந்த மழுப்பலான பேச்சுகளுக்கு அடித்தளமா இருக்கிற நிறுவன கட்டமைப்போட சுதந்திரமின்மை ரொம்ப கவலைக்குரியது. As an example of why the DPBI will operate under the Ministry of Electronics and Information Technology. உதாரணத்துக்கு இந்த DPBI மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே செயல்படும். A result of this is that the same government organization
floating big-ticket investments into India from the world's main data guzzlers. இதோட விளைவு என்னன்னா உலகத்தோட முக்கிய டேட்டாவை விழுங்குற நிறுவனங்களான கூகுள், அமேசான், மெட்டா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு பெரிய முதலீடுகளை ஈர்க்கிற அதே அரசாங்க அமைப்பு தான் will supervise the body investigating the future mishandling of the data of Indians. எதிர்காலத்துல அந்த நிறுவனங்கள் இந்தியர்களோட டேட்டாவை தவறா கையாண்டா அதை விசாரிக்க போற அமைப்பையும் மேற்பார்வை செய்யும். திருடனை பிடிக்கிற போலீஸுக்கே திருடன் தான் பாஸா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. Firms handling the data of Indians have few reasons to be upset with the Fridays rules. இந்தியர்களோட டேட்டாவை கையாளும் நிறுவனங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழம்பல் விதிகள் மேல கோபம் பட அதிக காரணங்கள் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆவணத்தின் வரையறுக்கப்பட்ட லட்சியங்களை முழுமையா செயல்படுத்த 1 வருஷத்துக்கு மேல நேரம் இருக்கு. But for the citizen seeking the aim in the act and rules title, privacy and accountability from public and private actors. ஆனா இந்த சட்டம் மற்றும் விதிகளோட தலைப்புல இருக்கிற நோக்கத்தை, அதாவது பொது மற்றும் தனியார் அமைப்புகளிடமிருந்து தனி உரிமை மற்றும் பொறுப்புக்கூறலை தேடும் குடிமகனுக்கு with whom sharing data has become an implicit and unavoidable condition of modern digital existence. இப்போடைய டிஜிட்டல் வாழ்க்கையில டேட்டாவை பகிர்தல் என்பது ஒரு மறைமுகமான மற்றும் தவிர்க்க முடியாத நிபந்தனையா ஆகிடுச்சு. They will now find that their status quo largely continues. அவங்களோட தற்போதைய நிலைமை பெருமளவு அப்படியே தொடர்றத அவங்க இப்ப கண்டுபிடிப்பாங்க. Of being open books to the state and big tech. அரசாங்கத்துக்கும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் முன்னாடி நாம ஒரு திறந்த புத்தகமா இருக்கிறது. On the reflective side of a mirror that hides what is behind it. ஒரு கண்ணாடியோட பிரதிபலிக்கிற பக்கத்துல நாம நிக்கிறோம், ஆனா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியல. பேசிக்கலா அவங்களுக்கு நம்மள பத்தி எல்லாம் தெரியும், ஆனா அவங்கள பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, ஓகே, that was a heavy one. So that's a wrap for today's editorials. என்ன சாம்பியன்ஸ், பிரெயினுக்கு நல்ல ஃபுட் கிடைச்சதா? வெயிட் போகாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க உண்மையிலேயே இங்கிலீஷ்ல ப்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா vocabulary is the key. அதுக்கு நாங்க ஒரு செம்ம வழி வச்சிருக்கோம். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எடிட்டோரியல் vocabulary லீக் நடக்குது. It's the IPL for editorial vocabularies. ஆமாங்க, அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabulariesல இருந்து ஒரு லைவ் குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே தமாஷா தான் இருக்கும். படிப்புக்கு படிப்பு, ஃபன்னுக்கு ஃபன். ஸோ மறக்காம இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற vocabulary லீக்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. Joining link is in the description. Okay champions, I'll see you there. This is Mala from Score Clever signing off. Have a great day.